என்ன முட்டாய் வித்து வந்தவர் அவரை உங்களுக்கு தெரியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு அவரை தெரியுமா? இந்த பொடி எந்த ஸ்கூல்ல படிக்கிறவன்? உங்களோட ஸ்கூல் தானே? கதிரவணி விக்னேஸ்வரா வித்யாலயத்தில் படிக்கிற பொடிகள். ஒரு ஆள் தேன் முட்டாய் என்று விட்டு வந்தவர். ஆரண்டே தெரியாம நம்ம வகுத்துக்குள்ள போடுற சாப்பாடை வாங்கலாமா? ஒரு வீட்டு வழி சொல்லிருப்பாங்களே, ஏன் வாங்கக்கூடா? பாப்பா ஏன் வாங்கக்கூடாது? இவன் வாங்கிட்டேன் ஒளிச்சு போறான். என்ன வாங்குறீங்க? அவர்தான் முனிப்பு தெரிஞ்சு நல்லா இல்லையா? பார்த்தா ஒரு மாதமா இந்த முன்னுக்கு ஸ்கூலுக்கு ஐஸ்கிரீம் வைக்கிறவன் காதை கொஞ்சம் நீட்டிக்கணுங்கோ, கத்த காலம் காலடியில் வந்து நிற்கிது. காதை கொஞ்சம் நீட்டிக்கணுங்கோ, கத்த காலம் காலடியில் வந்து நிற்கிது. போதை பொருள் பாவனையால் பாதை மாறும் உடலுள்ளம் கட்டு போகுமே. போதை பொருள் பாவனையால் ஸ்கூலுக்கு விட்டு நீங்க இடையில வந்ததே புள்ள அதிபர்கிட்ட கேட்காம டீச்சர்கிட்ட கேட்காம ஓடி வாரது, ஸ்கூலை விட்டு ஓடி வார சரியா புள்ளையா? சரி, ஒரு வாங்கின சாமான் நல்ல சாமானா கூட அறிமுகம் இல்லாத ஆரண்டு தெரியாத ஆக்கட்ட கொண்டுமே வாங்க. மாமாதான் அவருதான். வேலை மட்டினி பார்க்காதீங்க. வீட்டை வாங்க, நான் வீட்டை வாரம் கிடங்க. அம்மாட்ட சொல்லாங்க பாருங்க தலையே சுனாமியில வந்த உப்பமாயி மற்ற புள்ளையில நைட் கிரீம் போட, நீங்க ஒரு கிரீமும் போட தேவை. கடும் பண்ணல, இப்ப கடமை கரப்பா போயிட்டா மை வழி இருக்கு. சொல்ல மாட்டேன். இனிமே தேவையில்லா சாமா டவுட்டுக்குரிய சாமா ஒன்று வாங்கி சாப்பிடக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. படிக்க வேலையை போங்க. சிந்திக்கிறதுக்காக பிள்ளைகள் அம்மாமார் கவனம். நம்மட சமூகத்தை சீரழிக்கிறதுக்காக பல கோணங்களிலையும் பல விதத்திலையும் ஒரு தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. அந்த பொருட்களை சாப்பிட்டா இன்னும் சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு நிலை மாறிக்கொண்டிருக்கு. இதை மாற்றோம். சொந்த பந்த சந்ததிகள் வந்தனம் வந்து இந்த சங்கதிய கேளுங்கோ. ஐயா
எந்த கடையிலே நீ அரிசி வாங்குற கவனிங்க, சிரிக்காதுங்க, நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கு. இது நடக்குதா இல்லையா? ஊர் வழியே பண்ணி சொல்ல முடிய பாத்தியா? வடிவா வெட்டுங்க உண்டா வர என்ன முடியும் சந்தோஷமா இருந்தாரு. ஓமாமா என்ன பிரச்சனை? இந்த குடி தந்து அடுத்த மாட்டி விடுற பொடியனுங்க. வாங்க மக்கள், இது கூட சரிதானே? நமக்கு அம்மா இருக்கு, அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாம் நம்மளோட சகோதரங்கள். ஆளையால் பகுடி பண்றது, உயிர் போடுறது, பாட்டு படிக்கிறது, கல்லெடுத்து போடுறது கூட வழக்கம். சரிதானே? நல்ல விளக்கமா அது எப்படி ஒடிக்கிட்டு வந்துருவானுங்க. என்ன மருமா என்னென்றால் 2 சம்பவம் பார்த்திருக்கீங்க. உள்ளே கவனிங்க. முதலாவதாக போதைப் பொருள் பாவனை நாட்டில் கூடிக்கொண்டு வரத்தால நமக்கு நம்பிக்கைக்குரிய ஆக்கள், அறிமுகமான ஆக்கட்ட மட்டும்தான் என்ன பொருட்கள்னாலும் வாங்கி சாப்பிடணும். இல்லையாப்பா? சரியா சொல்றது? சரியா புள்ளியா சொல்றது? அதை புள்ளிகிட்ட சொல்லுங்க. பிள்ளைகள் போகக்குள்ள பகுதி பண்றது, சேட்டை பண்றத முட்டாக குறைக்கும். நாடகமாம் நாடகம் நாடகம் கண்டு குட்டி